ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி. நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 1 முதல் 13 வரை. நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு இருமாப்பாயிராது. அயோக்கியமானதை செய்யாது. அன்பு தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம். அந்நிய பாசைகளானாலும் ஓய்ந்து போம். அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். அன்பு ஒரு காலும் ஒழியாது. அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு சகலத்தையும் நம்பும். அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலமும் ஒழியாது.
தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாசைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன். நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன். குழந்தையைப் போல சிந்தித்தேன். குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரிது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பே பெரியது. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஹalleluya. ஓ ஜீசஸ், ஹalleluya. அன்பை நாடுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இங்கே 1வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே இந்த 1வது வசனத்தில் வசனம் முதல் இந்த 3 வசனங்கள் நாம் படித்தோமானால் இந்த அன்பை பற்றி இன்னும் நமக்கு எவ்வளவோ நாம் இந்த உலகத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இந்த அன்பு இருக்கிறது. நான் 1வது வசனம் படிக்கிற பாருங்க. நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். இந்த உலகத்திலே மனுஷர் பாசைகள், நிறைய பாசைகள் இருக்கிறது. இந்த உலகத்திலே ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், மலையாளம், கன்னடம், இன்னும் பல 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 நமக்கு தெரியாத 1000 பாசைகளுக்கு மேலே இந்த உலகத்தில் இருக்குது. இந்த உலகத்துக்குண்டான பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும், ஒருவேளை தூதர்களுடைய பாசையில் நாம் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து.
தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், ஒருவேளை மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு நமக்கிராவிட்டால் நாம் ஒன்றுமில்லை. அன்பு நம்ம மத்தியில் இல்லாவிட்டால் நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. அடுத்த வசனம், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் என்ன? அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, ஒருவேளை நமக்கிட்ட இருக்கிற யாவற்றையும் நாம் அன்னதானம் பண்ணினாலும், இந்த உலகத்தில் பாருங்க சொல்லுவார்கள், அன்னதானம் பண்ணினால் நம்மளுடைய பாவங்கள் போகும், நம்மளுடைய சாபங்கள் போகும். நாம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய பிள்ளைகள்னாச்சும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு அநேக காரியங்களிலே அன்னதானத்தை நாம் எதிர்பார்த்து மக்கள் இப்படி செய்கிறார்கள், நாமும் அன்னதானம் பண்ணுவோம் என்று சொல்லி அவர்கள் செய்கிறார்கள். அது சரியல்ல. அன்னதானம் என்பது நமக்குள் இருக்கிற அன்பை வெளிப்படுத்தவே. அன்னதானம் பண்ணினாலும் நம்மளுடைய சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தாலும் அன்பு நமக்கிராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஆகையினால்தான் ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக தேவன் பரிந்து பேசுகிற ஒரு தெய்வமாய் நமக்கு இருக்கிறார். ஏன் என்றால் அவரால் மாத்திரமே நம்மளுடைய பாவங்களையும் சாபங்களையும் எல்லாவற்றிலும் அடிமைத்தனத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் பூரணமாய் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவார். ஏனென்றால் சாபம், பாவம், பேய், பிசாசு, இன்னும் நம் உடம்பில் இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், இவையற்றெல்லாம் விடுதலை பெற வேண்டுமென்றால், இவற்றிலிருந்து நாம் பூரணமாய் விடுதலை பெற வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்பினாலே மாத்திரம்தான். ஆண்டவர் இங்கே எழுதி வச்சிருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று யோவான் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, யோவான் புஸ்தகத்திலே நாம் வாசிப்போமானால் நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஓ ஜீசஸ், ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya.
1 யோவான் 4:16 தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் ஆகினால்தான் நம்மளை தேவன் தேவ அன்பு நம்மிலே பூரணமாக இருக்கும்போது பயம் நம்மிடத்தில் இருக்காது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறப்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒருவேளை நமக்கு இந்த பயத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்றால், சாபத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்றால், பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்றால், நோயிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்றால், மரண பயத்திலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும் என்றால், தேவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நமக்காக சிலுவையில் பலியானார் என்ற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் மேல் நாம் வைக்கிற அன்பு பூரணப்படும். அந்த பூர்ண அன்பு, இயேசு கிறிஸ்துவின் பூர்ண அன்பு நம் பயத்தை நீக்கும். பயம் என்பது வேதனை உள்ளது. பயந்துக்கிட்டே இருக்கிறவர்கள் தேவனுக்கு தேவனிடத்திலே பூரணமாக அவருடைய அன்பை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அதனாலே நாம் தைரியமாக இருக்கத்தக்கதாக தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பு அளவில்லாத அன்பு. அந்த அன்புக்கு அளவு இல்லை, உயரமில்லை, நீளமில்லை. இப்படி ஆண்டவருடைய அன்பை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும்போது ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஆகையினாலே தேவனுடைய அன்பை நாடுங்கள். தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து இந்த 2026 ஆண்டிலே தேவனுடைய அன்பு நம் மத்தியில் பூரணமாய் விளங்கி ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழத்தக்கதான, அது மாத்திரமல்ல நித்திய ஜீவனுக்குள் நாம் இவ்வுலகத்திலே அவருடைய அன்பை விசுவாசித்து நாம் பயனடைய இந்த தேவனுடைய அன்பே நமக்கு போதுமானது. இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு சகல பாவங்களையும் நம்மை சுத்திகரித்து நமக்கு தேவன் ஒரு பலத்தையும் சத்துவத்தையும் நம்பிக்கையையும் தருகிற தேவனாய் இருக்கிறார். இவர் மாத்திரமே சமாதானத்தின் தேவன். இவர் மாத்திரமே
ஆறுதலின் தேவன். ஏனென்றால் இவர் மத்தியில்தான் பூர்ண அன்பு நமக்கு கிடைக்கிறது. இந்த பூர்ண அன்பிலே, தேவனுடைய அன்பிலே நிலைத்திருப்போம். இந்த 2026 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின விதத்திலே ஆண்டவர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற அந்த வார்த்தையின்படியே அந்த தேவனுடைய அன்பை விசுவாசிப்போம். சகலவித நன்மைகளையும் தேவன் நமக்கு தந்தருள்வாராக. இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தின இந்த 2025 வருடத்திலே நம்மளை நிலைநாட்டி ஆண்டவர் தாமே இந்த 17ஆம் தேதி வரைக்கும் நம்மை தேவன் இந்த 12வது மாதத்திலே இந்த 2025 வருடத்தில் இந்த கடைசி எண்டில் நாம் நிற்கிறோம். இந்த மீதி இருக்கிற இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கும் இந்த 25வது ஆண்டு முடிய. அடுத்த ஆண்டிலே நாம் பிரவேசிக்கும்போது ஒருவருக்கொருவர் நாம் அன்பிலே பூரணப்பட்டு தேவனுடைய அன்பை நாம் ருசித்து அவரில் நிலைத்திருக்க தேவன் தாமே நம்மை நிலைநிறுத்துவாராக. இம்மட்டும் இந்த வார்த்தையை கேட்ட உங்களையும் தேவனுடைய வார்த்தையிலே நம்பியிருக்கிற என்னையும் தேவன் ஆசீர்வதித்து ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவாராக என்று சொல்லி உங்களிடம் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆமேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன்.